ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துட்ருக்கோம். 2019 கொஸ்டின் பேப்பர் பார்ட் 1 நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துருங்க. இல்லைனா லிங்க்கை நான் அந்த வீடியோவில் தரேன், சரிங்களா? பாருங்கள். டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸும் நான் இதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதில் தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. அதே போல் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. ஏன்னா இன்ஜினியரிங்னாலே ஏதாவது யூனிவர்சல் லாங்குவேஜ், சரிங்களா? இங்கிலீஷ் பேஸ் பண்ணி தான் இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா எங்கே போனாலும் தமிழ் பேஸ் பண்ணி யாரும் அதிகமாக சொல்ல மாட்டுறாங்க. அது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே தமிழில் கொஷின்ஸ் இருக்கும், நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கும் ரொம்ப நல்லது, சரிங்களா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்ட் 2 கண்டினியூஷன் பார்க்கலாம். 6th கொஸ்டின், சரிங்களா? அந்த பார்ட் 1ல் 5வது கொஸ்டின் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? அது 6th கொஸ்டின் பாருங்கள். ஸ்டாண்டர்ட் டாலரன்ஸ் யூனிட், அதாவது ஐ, இதோட வேல்யூ என்னான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினுக்கான அர்த்தம் என்னன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த ஸ்டாண்டர்ட் டாலரன்ஸ் எதுக்கு, எதை ஸ்கேல் பண்ணுறதுக்கு, எதை அளக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட்டு, சரிங்களா? ஷாஃப்ட்டு. ஏன்னா இங்கே டயாமீட்டர் தானே கொடுத்துருக்காங்க, நல்லா பாருங்களேன். டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஷாஃப்ட்டு அதாவது டயாமீட்டர். ஷார்ப்னா அது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும் இல்லையா? லென்த்தாக சிலிண்ட்ரிக்கல்ஸ். ராடுலாம் பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட்டு, ராடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ். இப்போ நீங்கள் எங்கன்னா போர் போடுறாங்க அப்படின்னா வச்சுக்கேன், ஆழ்துளை கிணறுன்னு சொல்லுவோம்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப் தான் இருக்கும், ஹோல்ஸு. ஸோ அதோட டாலரன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த யூஸ் பண்ணுறோம். இது ஸ்டாண்டர்ட் டாலரன்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் டாலரன்ஸ் யூனிட் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது 0.5 கியூப் ரூட் ஆஃப், சரிங்களா? கியூப் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கியூப் ரூட் ஆஃப், அது கியூப் ரூட் ஆஃப் ப்ளஸ் கியூப் ரூட் ஆஃப் டி ப்ளஸ் 0.001 டி, அதுதான் ஆன்சர், சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான குறிப்புகள் இருக்குது. என்ன குறிப்புகள்னா, இப்போது இங்கே ஐ தான் கொடுத்துருக்காங்க. இது பேர் தான் ஸ்டாண்டர்ட் டாலரன்ஸ் யூனிட். இப்போ அந்த சொன்னல ஷாஃப்ட்டு இல்லை ஹோலு, சரிங்களா? ஷாஃப்ட்டு அப்படி இல்லைன்னா ஹோல். இதை அதோட அளவை அதோட ப்ரிசிஷன், அதாவது அது எப்படி அளவாக இருக்குது, கரெக்டான அளவு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் இந்த ஸ்டாண்டர்ட் டாலரன்ஸ் யூனிட். இதுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபார்முலாவே இதுதான், டி ஈக்குவல் டு கே இன்ட்டு ஐ. இந்த ஐ தான் இங்கே கொடுத்துருக்குது, சரிங்களா? இந்த கொஷினில் கொடுத்துருக்குது. அதாவது டி ஈக்குவல் டு கே இன்ட்டு ஐ. இந்த டி தான் மெயின் டாலரன்ஸ், சரிங்களா? இதுதான் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மெயின் ஃபார்முலாவே, நான் நோட் பண்ணிக்கோங்க. டி ஈக்குவல் டு கே இன்ட்டு ஐ. இந்த ஐயோட வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க, கொஷினில் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த பி வேல்யூ. புரிஞ்சுங்களா? அப்போது டி ஈக்குவல் டு கே இன்ட்டு ஐ. ஐயோட வேல்யூ இங்கே கொஷினில் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் இருக்குது 0.45 கியூப் ரூட் ஆஃப் டி ப்ளஸ் 0.001 டின்னு இருக்குது. அப்போ கேனா என்னதுன்னு பாருங்கள். கேனா என்னன்னா, கே கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது ஒரு டேபிள் வேல்யூ மாதிரி. நம்ம சம்மெல்லாம் சால்வ் பண்ணுறப்ப இப்போ டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்டில் புக்கு, ஒரு டிசைன் டேபிள் புக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் கே, சரிங்களா? தெரிஞ்சுக்குங்க, இது ஒரு டேபிள் வேல்யூ தான். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்தது தான், கே இன்ட்டு ஐ ரெண்டுமே சேர்ந்தால் அது டாலரன்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே கொஷினில் கேட்டது பார்த்தீங்கன்னா வெறும் ஐ வேல்யூ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க, வெறும் ஐ வேல்யூ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. புரிஞ்சுங்களா? இதோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணுறதுக்கு. எதுனா இந்த ஷாஃப்ட்டு இல்லை ஹோல், சரிங்களா? அதை அதோட அளவு எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது தான் அந்த ஸ்டாண்டர்ட் டாலரன்ஸோட யூனிட்டோட பர்பஸ், சரிங்களா? அதே போல் அங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் டின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கியூப் ரூட் ஆஃப் டி, சாரி கியூப் ரூட் ஆஃப் டி இருக்குது இல்லை, அப்புறம் இங்கே ஒரு டி இருக்குது பார்த்தீங்களா? இந்த டியோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். அதாவது டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் d1 இன்ட்டு d2. புரியலனா மறுபடியும் எதுனா, டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் d1 d2. அதாவது இது என்னன்னா, இந்த d1 d2ன்றது, d1 பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் ஸ்டார்டிங் இல்லை பிகினிங் டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட் ஆர் ஹோல். சைஸ் ரேஞ்சு தான். இது பிகினிங் டயாமீட்ரு, இது எண்டு டயாமீட்டர், சரிங்களா? இது ஸ்டார்டிங் டயாமீட்டர். d1ன்றது ஸ்டார்டிங் ஆர் பிகினிங், d2ன்றது ஃபைனல் ஆர் எண்டு. ரெண்டுமே டயாமீட்டர் வேல்யூ தான். அந்த ரேஞ்சு
ஏன்னா நமக்கு என்ன பண்ணுறோம், டாலரன்ஸ் தானே மெஷர் பண்ணுறோம். டாலரன்ஸு ஒரு ஒரு ஷாஃப்ட் வந்து ஸ்டார்டிங்கில் பிகினிங்கில் எப்படி இருக்குது, அதே ஷாஃப்ட் வந்து ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த டயாமீட்டர் D1 D2. அதான் D ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் D1 இன்ட்டு D2 அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின், த ஃப்ரீக்வன்சி ஆஃப் செகண்டரி ஃபோர்ஸ். ஓகேங்களா? த ஃப்ரீக்வன்சி ஆஃப் செகண்டரி ஃபோர்ஸ் as compared to primary force, the ratio of connecting rod length to crank radius of 4 is. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஒரு கம்பியோட நீளம் சரிங்களா, அதாவது கனெக்டிங் ராட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கனெக்டிங் ராட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அரைவிட்டம் பார்த்தீங்கன்னா 4 என்ற விதத்தில் வந்து இருக்குது சரிங்களா. அதாவது ஒரு கம்பியோட அந்த கனெக்டிங் ராட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராக் ரேடியஸ், அதாவது அரைவிட்டம் சொல்லுவாங்க, சுற்றுத்தகடின் அரைவிட்டம், அது ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4 என்ற விகிதத்தில் இருக்குது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அதோட ஃப்ரீக்குவன்சி, அதோட விசை பார்த்தீங்கன்னா செகண்டரி ஃபோர்ஸ் கம்பேர்ட் டு த பிரைமரி ஃபோர்ஸ் ரேஷியோ, அதாவது அதோட விசை வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ஃபோர்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப செகண்டரி ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. த ஃப்ரீக்வன்சி ஆஃப் செகண்டரி ஃபோர்ஸ் ஆஸ் கம்பேர்ட் டு த பிரைமரி ஃபோர்ஸ் ரேஷியோ ஆஃப் கனெக்டிங் ராட் லென்த் டு கிராங்க் ரேஷியோ சரிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது அந்த ஃபோர்ஸ் ரேஷியோ வந்து எப்படி இருக்கும், செகண்டரி ஃபோர்ஸ் வந்து பிரைமரி ஃபோர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க சரிங்களா. எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வைஸ், 2 மடங்காக இருக்கும். ஓகேங்களா? அதாவது கனெக்டிங் ராடு கிராங்க் ரேஷியோட ரேஷியோ 4ன்னு இருக்கும்போது சரிங்களா, 4 என்ற விகிதத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முதல் தர விசை, அதாவது 2ஆம் தர விசை வந்து பார்த்தீங்கன்னா முதல் தர விசைன்னு ஒத்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. செகண்டரி ஃபோர்ஸ் as compared to the primary force எப்படின்னா 2 மடங்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா, 2 மடங்காக இருக்கும், அதான் ட்வைஸ் இல்லைன்னா 2 மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்சர் சரிங்களா. அடுத்தது ஃபார் damped vibrating system சரிங்களா. for damped vibrating system the vibration isolation is possible only when the ratio of circular frequency omega and natural frequency omega n. அதாவது for forced damped vibrating அப்படின்னு சொல்லியிருக்காங்க. forced damped vibrating அப்படின்னு ஒரு டைப் தான். ஓகேங்களா? அந்த டைப்பில் இந்த டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ஐசோலேஷன் எப்போ பாசிபிளாக இருக்கும், எந்த ரேஷியோ, அதாவது இந்த சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஓகேங்களா, சுற்றுச்சுழின்னு சொல்லுவாங்க தமிழில், இயற்கை சுழின்னு சொல்லுவாங்க, அது ஃபோர்ஸ்டு டேம்பிங் அழுத்தப்பட்ட அதிர்வு குறிப்பு நிலைகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட ரேஷியோ அந்த கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும், இந்த 4 ஆப்ஷனில் அந்த கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ரேஷியோ வந்து எந்த வேல்யூக்கு எந்த கண்டிஷனில் இருக்குன்னு கேட்குறாங்க. சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி அண்டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஒமேகா பை ஒமேகா என், அந்த வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த 4 ஆப்ஷனில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஒமேகா பை ஒமேகா என் கிரேட்டர் தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 சரிங்களா, இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அது எப்போனா ஃபோர்ஸ்டு டேம்டு வைப்ரேட்டிங் சிஸ்டம், அதிர்வு சரிங்களா, அதிர்வு தனிமைப்படுத்தும் நிலை, அதுதான் வந்து ஃபோர்ஸ்டு டேம்பிங் வைப்ரேட்டிங் சிஸ்டம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக என்னது வைப்ரேஷன் ஐசோலேஷன் சரிங்களா, வைப்ரேஷன் ஐசோலேஷன். இதில் வந்து இந்த வைப்ரேஷன் ஐசோலேஷன் அதாவது அதிர்வு குறைப்பதற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வைப்ரேஷன் ஐசோலேஷன் அப்படின்னா வச்சுக்கோங்க, வைப்ரேஷன் ரெடியூஸ் பண்ணுற அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் வைப்ரேஷன் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த வேர்டு நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. வைப்ரேஷன் ஐசோலேஷன் அப்படின்னா டு ரெடியூஸ் த எஃபெக்ட் ஆஃப் த வைப்ரேஷன், அதாவது மெஷினில் ஏற்படுற அந்த அதிர்வுகளை குறைக்கிற அந்த முறைக்கு பேர் தான் வைப்ரேஷன் ஐசோலேஷன். புரியுங்களா? அதிர்வை குறைக்கிறதுக்கு உருவாக்குற இருக்கிற அந்த ப்ராசஸ், அந்த நேமுக்கு பேர் தான் அது வைப்ரேஷன் ஐசோலேஷன். அதே போல் வைப்ரேஷன் ஐசோலேட்டர் சொல்லுவாங்க. ஐசோலேட்டர்ஸ்னால் இப்போ நம்ம பைக்கில் வந்து சஸ்பென்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பைக்கில் சஸ்பென்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ரோட்டில் போகிறப்ப மேடு பள்ளம் இருக்கும், அப்போ என்ன பண்ணுவோம், அதாவது சஸ்பென்ஷனில் அப்போ ஷாக் அப்சார்பர்னு சொல்லுவாங்களா, ஷாக் அப்சார்பர், அந்த சடனாக ஏற்படுற அந்த வைப்ரேஷன் சரிங்களா, அதை வந்து அதை அப்சார்ப் பண்ணிக்கும்.
சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷனால வண்டிக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் பேசஞ்சருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் கண்ட்ரோல் படுத்தும். அப்போ அங்கே வைப்ரேஷன் வந்து கண்ட்ரோல் படுத்துகிற ஒரு விஷயம் நடக்குது. அதுதான் அந்த வைப்ரேஷன் ஐசோலேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் இந்த வார்த்தையோட அர்த்தம். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த கொஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஒமேகா பை ஒமேகா என் ஈக்குவல் டு 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா இங்கே பாருங்க, இதோட இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஒமேகா பை ஒமேகா என் ஈக்குவல் டு 1 அப்படின்னா டிஆர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவாக இருக்கும். சரிங்களா? டிஆர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவாக இருக்கும். இந்த டிஆர் அப்படின்னா என்னன்னா டிரான்சிபிலிட்டி. சரிங்களா? டிரான்ஸ்மிசிபிலிட்டி அதாவது TRANSMISSIBILITY டிரான்ஸ்மிசிபிலிட்டி. சரிங்களா? அதாவது டிரான்ஸ்மிசிபிலிட்டின்றது கடத்தும் திறன். இந்த வைப்ரேட் ஆகுது இல்லையா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தும் திறன் சொல்லுவாங்க. அதாவது டிரான்ஸ்மிசிபிலிட்டி. சரிங்களா? டிஆர். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒமேகா பை ஒமேகா என், ஓகேங்களா? ஒமேகா என்னது சர்க்குலர் ஃப்ரீக்வன்சி, ஒமேகா என்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. இந்த கண்டிஷனில் டிஆர் டிரான்ஸ்மிசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா? டிஆர் அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ் டிரான்ஸ்மிசிபிலிட்டி. அதே போல் டேம்பிங் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. டேம்பிங் ஃபேக்டர் இதான் சிம்பிள் ஈக்குவல் டு 0. இந்த ஆப்ஷன் ஏக்கு ஒமேகா பை ஒமேகா என் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொன்னீங்கன்னா டிஆர் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ், டேம்பிங் ஃபேக்டர் சை ஈக்குவல் டு 0. சரிங்களா? இது ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் பாருங்க, ஒமேகா பை ஒமேகா என் லெஸ் தென் 1. சரிங்களா? லெஸ் தென் 1 அப்படின்ற கண்டிஷனில் இருந்துச்சிங்கன்னா, இந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அர்த்தமும் இல்லை, நில். இதை பேஸ் பண்ணி கொஷின் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? இதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன் சி ஒமேகா பை ஒமேகா என் லெஸ் தென் √2 அப்படின்ச்சிங்கன்னா இதுக்கு வந்து கண்டிஷன் இருக்குது. அதே டிஆர் டிரான்ஸ்மிசிபிலிட்டி கிரேட்டர் தென் 1 இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபைனல் ஆப்ஷன் இது நம்ம பார்த்துட்டோம், இருந்தாலும் இன்னொரு டைம் இது இப்படி இருந்துச்சுன்னா அதோட டிஆர் வேல்யூ நோட் பண்ணிங்க. இதோட டிஆர் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 1. சரிங்களா? சாரி, டிஆர் லெஸ் தென் 1. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் கிரேட்டர் தென் 1. இது வந்து டி வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் லெஸ் தென் 1. இதையும் நோட் பண்ணிங்க. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இங்கே முக்கியமாக சொல்கிற விஷயம், இந்த வைப்ரேஷன் ஐசோலேஷன்னா அதோட பர்பஸ் என்னது, ஐசோலேட்டர் அப்படின்னா என்ன, அதாவது ஐசோலேட்டர்ஸ்னால் ஒரு டிவைஸு, அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டிரான்ஸ்மிசிபிலிட்டி, வைப்ரேஷனை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தி அதை குறைக்கிற திறன் கொண்ட ஒரு டிவைஸ். சரிங்களா? அதான் ஐசோலேட்டர்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? அதே போல் ஒரு ஆப்ஷனுக்கும் அந்த டிரான்ஸ்மிசிபிலிட்டியோட வேல்யூ அந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு. சரிங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 8வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் 10th கொஸ்டின். 9th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம், அதை அடுத்த டைம் பார்த்துக்கலாம். சரிங்களா? ப்ராப்ளம் தனியாக பார்த்துக்கலாம், இப்போது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கலாம். 10th கொஸ்டின் டிரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட் வெல்டட் ஜாயிண்ட்ஸ் ஆர் டிசைன்டு ஃபார், அதாவது குறுக்கு இழக்கற்றை பற்ற வைப்பு இணைப்பு குறிப்பது. சரிங்களா? அதாவது டிரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட் குறுக்கு இழைக்கற்றை பற்ற வைப்பு இணைப்பை குறிப்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டிரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட் வெல்டட் ஜாயிண்ட் அப்படின்னா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரென்த்து தான். சரிங்களா? அதுக்கு தான் வந்து இது குறிக்குது. அதான் டிரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட் வெல்டட் ஜாயிண்ட் எதுக்கு டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரென்த்துக்கு தான். சரிங்களா? இழுதிறன்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து. அதோட டென்சைல் ஸ்ட்ரென்த்தை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த ஃபில்லட் வெல்டட் ஜாயிண்ட், டிரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட் வெல்டட் ஜாயிண்ட் வந்து டிசைன் பண்ணுறாங்க. சரிங்களா? இழுதிறன், டென்சைல் ஸ்ட்ரென்த். அதுக்கப்புறம் 11வது கொஸ்டின், 11th கொஸ்டின், வேர் டஸ் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அக்கர் இன் எ காம்போனன்ட். வேர் டஸ் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அக்கர் இன் எ காம்போனன்ட், அதாவது பொருளின் எந்த இடத்தில் பிரதான விசையுக்தி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க.
ஒரு பொருளோட எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதோட விசையோட யுக்தி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அது பார்த்தீங்கன்னா ஆன் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் பிளேன்ஸ், அது வந்து செங்குத்தாக சமதளத்தின் மேலே இருக்கும்போது, சரிங்களா. பர்பண்டிகுலர்னா செங்குத்தா, ஒரு பொருள் எப்படி இருக்குன்னா செங்குத்தாக இருக்கும்போது தான் பர்பண்டிகுலர் 90 டிகிரி சொல்லுவோம்ல. அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமதளத்தில் செங்குத்தான சமதளத்தில் மேல் இருக்கும்போது தான் என்ன இருக்கும், அந்த பொருளோட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விசையுக்தி வந்து அதிகமாக இருக்கும். வேர் டஸ் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அக்யூர் இன் எ காம்போனன்ட் ஆன் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் பிளேன்ஸ், ஒரு செங்குத்தான சமதளத்தின் மேல் இருக்கும்போது மட்டுமே, சரிங்களா. இதுதான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், பார்ட் 3 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா. ஸோ இது வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் பார்த்த வரைக்கும் கரெக்டாக நோட்ஸ் எழுதிக்கிங்க. ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், சரிங்களா. பார்ட்டு 1 பார்க்காதவங்க லிங்க் நான் தரேன், அதையும் பார்த்துருங்க. அதுமாரி 2018 கொஸ்டின் பேப்பர் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதையும் பார்த்துருங்க, சரிங்களா. பிளேலிஸ்ட் தனியாகவே போட்டிருக்கேன், குடிநீர் வடிகால் வாரியம் சொல்லிட்டு. அதில் போனீங்கன்னா இதுக்கான வீடியோ எல்லாமே இருக்கும், சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வீடியோ எல்லாமே விளக்கத்தோடு இருக்கும். பொறுமையாக பார்த்து நோட் பண்ணுங்கள். நீங்களும் புக் வச்சு ரெஃபர் பண்ணி நோட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. தேங்க்யூ.